மா சொல்லுப்பா. அடுத்த மாசம் செம் வருதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா. நான் வந்து ரொம்ப டிசிப்ளினா இருக்கேன் அப்படின்ட்டு என்ன ஜூனியர்ஸோட சேர்ந்து எக்ஸாம் எழுத சொல்லியிருக்காங்கம்மா. எதுக்கு? நான் ரொம்ப டிசிப்ளினா இருக்கேன், இந்த ரேகிங்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, ஜூனியர் சீனியர் எல்லாருமே ஈக்குவல் அப்படின்றத வந்துட்டு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக என்னையும் வந்துட்டு ஜூனியர்ஸோட சேர்ந்து எக்ஸாம் எழுத சொல்லியிருக்காங்கம்மா. அந்த சுரேஷ் மா அவன்லாம் வந்துட்டு ஒழுக்கங்கெட்ட பையன்மா. அவனை வந்துட்டு 2 எக்ஸாம் தான் எழுத சொல்லியிருக்காங்க. என்னைய எல்லா எக்ஸாமும் நீ உட்காந்து எழுதுப்பான்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதுக்காக ஒரு 5800 ரூபா மட்டும் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணுமா, அப்பா கிட்ட வாங்கி கொடுமா. சரிப்பா. சரிம்மா சரிம்மா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. மா சொல்லுப்பா. அடுத்த மாசம் செம் வருதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா. நான் வந்து ரொம்ப டிசிப்ளினா இருக்கேன் அப்படின்ட்டு என்ன ஜூனியர்ஸோட சேர்ந்து எக்ஸாம் எழுத சொல்லியிருக்காங்கம்மா. எதுக்கு? நான் ரொம்ப டிசிப்ளினா இருக்கேன், இந்த ரேகிங்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, ஜூனியர் சீனியர் எல்லாருமே ஈக்குவல் அப்படின்றத வந்துட்டு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக என்னையும் வந்துட்டு ஜூனியர்ஸோட சேர்ந்து எக்ஸாம் எழுத சொல்லியிருக்காங்கம்மா. அந்த சுரேஷ் மா அவன்லாம் வந்துட்டு ஒழுக்கங்கெட்ட பையன்மா. அவனை வந்துட்டு 2 எக்ஸாம் தான் எழுத சொல்லியிருக்காங்க. என்னைய எல்லா எக்ஸாமும் நீ உட்காந்து எழுதுப்பான்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதுக்காக ஒரு 5800 ரூபா மட்டும் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணுமா, அப்பா கிட்ட வாங்கி கொடுமா. சரிப்பா. சரிம்மா சரிம்மா.